ஆசிரியர் பணி கனவோடு பயணிக்கிற அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கவிருக்கிற தலைப்பு உளவியல் ஓர் அறிமுகம். யூனிட் 4ல இருந்து சில பேசிக் கொஸ்டின்ஸ் ரெகுலராக டிஆர்பி எக்ஸாமினேஷனில் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ நேரடியாக நம்ம வகுப்புக்குள்ளே போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 1, எஸ்ஆர் என்ற கருத்தை முதலில் நிறுவியவர் யார்? ஜேபி வாட்சன். கொஸ்டின் நம்பர் 2, உயிரினத்தின் செயல்பாடுகளை அதன் சுற்றுச்சூழலுடன் தொடர்புடைய அறிவியல் ஆய்வு என்று உளவியலை வரையறுத்தவர் யார்? உட்வொர்த். கள ஆய்வு முறை எப்போதும் டேஸ் ஆக கருதப்படுகிறது? புறநிலை. மருத்துவ உளவியல் டேஸின் நடைமுறை அம்சங்களுடன் தொடர்புடையது? அசாதாரண உளவியல். மனித உணர்வை பற்றிய மிகவும் பயனுள்ள அறிவு டேஸிலிருந்து பெறப்பட்டது? இயற்பியல். முதல் நுண்ணறிவு சோதனையை உருவாக்கியவர் மற்றும் சிந்தனை செயல்முறையை பற்றி நமது புரிதலுக்கு முக்கியமான பங்களிப்புகளை செய்தவர் யார்? ஆல்பர்ட் பீனே. டேஸ் தூண்டுதலின் மிக குறைந்த கவனிக்கத்தக்க மதிப்பு ஆகும்? தூண்டுதல் வரம்பு. ருடால்ஃப் கோக்லே உளவியல் என்ற வார்த்தையை முதலில் டேஸாம் ஆண்டு பயன்படுத்தினார்? கிபி 1590. உளவியலில் முனைவர் பட்டம் பெற்ற முதல் பெண் யார்? மார்கரெட் கிளாய் வாஸ்பன். 1913ஆம் ஆண்டில் சிஜி ஜங் சிக்மண்ட் ஃப்ராய்டிடமிருந்து பிரிந்த பிறகு அவர் நிறுவிய பள்ளி டேஸ் என்று அழைக்கப்படுகிறது? உள பகுப்பாய்வு பள்ளி. வெவ்வேறு தூண்டுதல்களில் மிக குறைந்த கவனிக்கத்தக்க வித்தியாசத்தை டேஸ் உளவியல் விதி கையாள்கிறது? வெப்பர் பெஸ்னர் விதி. உளவியலில் பிரபலமான பாஸ் கோட்பாட்டை முன்மொழிந்தவர் யார்? ஜேபி தாஸ். இந்தியாவில் முதல் உளவியல் ஆய்வகம் டேஸில் நிறுவப்பட்டது? கல்கத்தா பல்கலைக்கழகம். கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் தத்துவத்துறையில் முதல் உளவியல் துறை டேஸாம் ஆண்டில் தொடங்கப்பட்டது? 1916. இந்தியாவில் முதல் உளவியல் துறை டேஸின் தலைமையின் கீழ் நிறுவப்பட்டது? பேராசிரியர் என் சென்குப்தா. பிரபலமான உளமொழியியல் நிபுணர் யார்? நோம் சோம்ஸ்கி. டேஸ் உளவியல் மனித திறன்களை விலங்குகளின் திறன்களுடன், குறிப்பாக மனிதரல்லாத விலங்கினங்களுடன் ஒப்பிடுகிறது? பரிணாம உளவியல். பிரின்சிபிள்ஸ் ஆஃப் சைக்காலஜி புத்தகத்தின் ஆசிரியர் யார்? வில்லியம் ஜேம்ஸ். சிக்மண்ட் ஃப்ராய்ட் தி ஈகோ அண்ட் தி இட் என்ற புத்தகத்தை எந்த ஆண்டு வெளியிட்டார்? 1927. அறிவாற்றல் நரம்பியல் காக்னேட்டிவ் நியூரோசைன்ஸின் முதல் இதழ் எந்த ஆண்டு வெளிவந்தது? 1989. கெசால்ட் உளவியலின்படி ஃப்ளாக் என்பதன் பொருள் என்ன? புலன்சார் அலகு. மனச் செயல்முறைகளை கருத்தியல் செய்யவும் விரிவான கோட்பாடுகளை உருவாக்கவும் கணினி ஒரு புதிய வழியை வழங்கியது. அது டேஸ் என்று அழைக்கப்படுகிறது? தகவல் செயலாக்க அணுகுமுறை. கட்டமைப்புவாதிகள் எதன் கட்டுமான தொகுதியை அடையாளம் காண விரும்பினர்? நனவு நிலை. அனைத்து மனச் செயல்முறைகளுக்கும் மன உருவங்கள் துணை வருவதில்லை என்று கண்டுபிடித்தவர் யார்? ஓஸ்வால்ட் குல்பே. எஸ்ஆர் இணைப்புவாதத்தை கருத்தை நிராகரித்து எஸ்ஓஆர் கருத்து டேஸால் உருவாக்கப்பட்டது? உட்வொர்த். தொடர்ச்சியாக அடுத்தடுத்த காணொளிகளில் வகுப்புகள் தொடரும். இணைந்திருங்கள். நன்றி.